கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மிக முக்கியமான செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தோர் குடும்பத்திற்கு அண்மையில் கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய் அரசு பணிக்கான ஆணையை 32 பேருக்கு வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது அரசு பணி வழங்கிய அரசாணையை ஐகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே ஐகோர்ட் மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இறுதி முடிவு கோர்ட்டின் உத்தரவின் கீழ் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது அரசு பணிக்கான ஆணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விவரங்களோடு செய்தியாளர் சகாய பிரதிபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதிபா, இந்த உத்தரவின் முழு விவரத்தை பதிவு செய்யுங்க, வழக்கோட பின்னணியும் பதிவு செய்யலாம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன், மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில நிர்வாகி சீனி அகமது, திண்டுக்கல் வேடசந்தூரை சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அந்த அரசு பணி வழங்கப்பட்டது ஏற்கத்தக்கதல்ல, ஆகவே அதனை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இதுபோல படித்துவிட்டு அரசு பணிக்காக காத்திருக்கிறார்கள். சுமார் 39 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிக்கிறார்கள். 20 லட்சம் பேர் ஏறத்தாழ ஒவ்வொரு தேர்வுக்கும் விண்ணப்பித்து வருகிறார்கள். இந்த சூழலில் இவ்வாறு அவர்களுக்கு அரசு பணி வழங்குவது ஏற்கத்தக்கதல்ல. ஒருவேளை அவ்வாறு அரசு பணி வழங்க வேண்டும் என்றாலும் அரசாணையை பின்பற்ற வேண்டும் அல்லது புதிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் மனுதாரர் தான் தேர்வுக்கு தயாராகி வருவதாக அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தாலும் அது பொதுநல வழக்கா அல்லது அவரை பணி வழங்க பரிசீலிக்க கோரும் வழக்கா என்பதில் தெளிவில்லை. ஏற்கனவே இது போன்ற சில சம்பவங்களில் கருணை பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பணி வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை கூட்டத்தை முறையாக கையாளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டாலும் அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவின் கண்காணிப்பிலேயே விசாரணையும் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிபதிகள் சிறிது நேரம் வழக்கை உத்தரவிற்காக ஒத்திவைத்திருந்தனர். பின்னர் நீதிபதிகள் உத்தரவை வாசிக்க தொடங்கிய நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. அரசு பணி ஆணை வழங்கும் விழா அன்று தற்காலிக அடிப்படையிலேயே பணி வழங்கப்பட வேண்டும். முதல் மாத ஊதியம் பெறுவதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் விழா நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு உதவும் வகையில் மனுதாரர், அரசு தரப்பு என அனைத்து தரப்பிலும் வாதங்களை முன்வைத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது என குறிப்பிட்டனர். அதே போல இந்த வழக்கு ஒரு சர்வீஸ் வழக்கு அல்ல. எனவே கருணை அடிப்படையிலான உத்தரவை எதிர்த்த இந்த வழக்கு பொதுநல வழக்காக விசாரணைக்கு உகந்ததா என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பாக கேள்வி எழும்போது உச்சநீதிமன்றம் ஒரு நீதிமன்றம் இயல்பாக வழங்கும் நிவாரணங்களை கோரலாம் என தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதோடு இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் வரம்பிற்கு உட்பட்டது எனும்போது இதனை பொதுநல வழக்காக விசாரிக்க அதிகாரம் உள்ளது. அதே போல சில வழக்குகளில் பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய இயலாது என்றும் பல உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த வழக்குகள் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணியை எதிர்த்த வழக்குகள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை இது முற்றிலும் வேறானது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இது இவ்வாறு கருணைப்பணி வழங்கும் போது ஏற்கனவே கருணைப்பணி வழங்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒவ்வொரு துறையிலும் காத்திருப்பு பட்டியல் உள்ளது. அவற்றை முறைப்படி பரிசீலித்து அதன் பின்னர் தான் பணி நிரந்தரம் செய்வார்கள். உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்படாது என்ற கருத்து அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை நீதிபதிகள் பதிவு செய்தார்கள். அதே போல அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கினால் இதுபோல அரசு பணி அவர்கள் கேட்டால் அவ்வாறு வழங்க இயலுமா? சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்து நிகழும் சூழலில் அவர்கள் அரசு பணி கோரினால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வேலை வாய்ப்பிற்காக பலரும் காத்திருக்கிறார்கள். இதுபோல சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களின் குடும்பத்திற்கு திறன் வளர் பயிற்சிகளை வழங்கி பாதிக்கப்பட்ட நபர்களின் குடும்பத்திற்கு உதவலாம். இவ்வாறு பணி வழங்குவதை விட அது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல இந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதாரண பணி வழங்குவதாக பதிவு செய்யப்பட்டிருந்தது.
எந்த பணியையும் சாதாரண பணி என கூறிவிட இயலாது. அது ஒருவரின் குடும்பத்திற்கு உதவும் பணியே. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து செய்யப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, அதாவது அந்த அரசு பணியாணைகளை வழங்குவதற்காக விழா நடந்த அன்றே தொடக்கத்தின் அந்த முதல் நாளிலேயே முதல் ஊதியம் வாங்குவதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என நீதிபதிகள் அவர்களுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன்.